ராமாயணம் பகுதி 64. ராமாயணத்தில் நேற்று 63வது பகுதியை பார்த்தோம். இன்று 64வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? ராமர் ஒற்றர்களை பார்த்து, ஒற்றர்களே, நான் சொல்வதை ராவணனிடம் சென்று சொல்லுங்கள். இந்த இலங்கை நகர ஆட்சி பொறுப்பையும் வற்றாத செல்வத்தையும் விபீஷணனுக்கு வழங்கிவிட்டேன். நான் இந்த இலங்கை நகர ஆட்சி பொறுப்பையும் வற்றாத செல்வ வளத்தையும் ராவணனின் தம்பி விபீஷணனுக்கு வழங்கிவிட்டேன். அது மட்டுமின்றி கடல் நடுவில் இருக்கும் இலங்கைக்கு பாலம் கட்டித்தான் நாங்கள் வந்துள்ளோம் என்பதையும், என்னுடன் ஒப்பற்ற வலிமை வாய்ந்த வீரர்களும் உடன் வந்துள்ளதாகவும் சென்று கூறுவீர்களாக. எங்களின் கடல் போன்ற வானர படை வீரர்கள் பற்றியும் சொல்வாயாக என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்வதற்கு வழிவகுத்து கொடுத்தார். அங்கு ராவணனின் அரண்மனையில் மந்திர ஆலோசனை கூடியது. அங்கு ராவணனின் பாட்டன் மாலியவான் ராவணனுக்கு அறிவுரை கூறினார். மாலியவான் ராமன் வீரத்தில் சிறந்தவன். இப்பொழுது அவர்கள் கடலில் அணை கட்டி இங்கு போர் புரிய வந்து விட்டார்கள். ஆதலால் சீதையை கவர்ந்து வந்த நீ ராமனிடம் சென்று ஒப்படைத்து விடு, சீதையை ஒப்படைத்து விடு, அதுதான் உனக்கு நலம் என்றான் அந்த மாலியவான். இதை கேட்ட ராவணன் தனது பாட்டன் மீது கோபம் கொண்டு, தங்கள் ஆலோசனைக்கு மிக்க நன்றி. தங்களுக்கு இவ்வளவு பயம் இருந்தால் விபீஷணனுடன் சென்று சேர்ந்து கொள்ளுங்கள், என் கோபத்திற்கு ஆளாகாதீர்கள் என்றான் ராவணன். இதற்கு மாலியவான், உனக்கு நன்மை சொல்வதில் ஒரு பயனும் இல்லை, நல்ல விஷயங்களில் சில நேரத்தில் கசக்கத்தான் செய்யும் என்றான். ஆலோசனை கூட்டத்தில் இருந்தவர்களும் ராவணனின் பாட்டன் சொல்லிற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்பொழுது ராவணன் அனுப்பிய ஒற்றர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் ராவணனை பார்த்து வணங்கினார்கள். ராவணன் ஒற்றர்களிடம், ஒற்றர்களே, நீங்கள் அங்கு சென்று ராமர் லட்சுமணரின் திறமையை, வானர வீரர்களின் படை வலிமையும் திறமையும், அங்கு விபீஷணன் இருக்கும் நிலையை பற்றியும் நீங்கள் கண்டதை கூறுங்கள் என்றான் ராவணன். பிறகு ஒற்றர்கள், அரசே, ராமன் கடலின் மேல் அணை கட்டி இங்கு வந்து சேர்ந்து விட்டான். ராமன் கடலின் மேல் அணை கட்டி இங்கு வந்து சேர்ந்து விட்டான். வானரங்களின் படைகளின் அளவை எங்களால் காண இயலவில்லை. அவ்வளவு ஒரு பெரிய படைகள் வந்துள்ளன. பிறகு நாங்கள் வானரங்களாக உருவம் மாறி சென்றதை விபீஷணன் கண்டுபிடித்து விட்டான். பிறகு அவன் எங்களை ராமன் முன் நிறுத்தினான். ராமன் முன் நாங்கள் ஒற்றர்கள் இல்லை என கூறினோம். ஆனால் விபீஷணன் நாங்கள் தங்களின் ஒற்றர்கள்தான் என்பதை நிரூபித்து விட்டான். இதை அறிந்த ராமர் தங்களிடம் சொல்லி ஒரு செய்தியை அனுப்பியுள்ளான். ராமன் விபீஷணனை இலங்கையின் அரசனாக முடிசூட்டி விட்டதாகவும் தன்னிடம் வலிமை வாய்ந்த வீரர்கள் உள்ளதாகவும் கூறினான் ராமன். ஒற்றர்கள் கூறியதை கேட்ட ராவணன் ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்தான். இனி நாம் என்ன செய்யலாம் என அவையில் இருந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டான். அப்பொழுது படைத்தலைவன் எழுந்து, அரசே, இப்பொழுது நாம் சீதையை அவர்களிடம் ஒப்படைத்தால் நாம் அவர்களை கண்டு பயப்படுகிறோம் என எண்ணுவார்கள். மிகுந்த பலம் கொண்ட நம் படைகளை அழிக்க அவர்களுக்கு பல வருடங்கள் ஆகும். அவர்களிடம் சமாதானம் பேச சென்றால் விபீஷணன் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டான். ஆனால் நாம் விரைவில் படையெடுத்து அவர்களிடம் போர் புரிய சென்றால் நம் படைகளை கண்டு வானரங்கள் பயந்து ஓடிவிடுவார்கள் என்றான் அந்த படைத்தலைவன். படைத்தலைவனின் யோசனையை கேட்ட ராவணன், சீதையின் காரணமாகத்தான் அவர்கள் என்னுடன் போர் புரிய வருகிறார்கள் என்றால் அதற்காக நான் சிறிதும் பின்வாங்க மாட்டேன். என் கையில் உள்ள அம்புகள் உலகம் அனைத்தையும் வென்ற புகழுடையவை. போர் என்றதும் எதிரியின் மார்பில் புகுந்து செல்லும் வலிமை உடையது. இந்த குரங்குகளிடம் நான் தோற்று போவேனா என்றான் ஆவேசத்துடன் ராவணன்.
ராவணன் மகோதரன் என்பவனை அழைத்து வேறு நல்ல ஒற்றர்களை அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். அந்த ஒற்றர்களிடம் ராமனின் திட்டம், எங்கே, எப்போது, எந்த இடத்திலிருந்து அவர்கள் தாக்கப் போகிறார்கள் மற்றும் ராம லட்சுமணனின் சாப்பாட்டு முறைகள், அவர்கள் செய்யும் ஆலோசனைகள் அனைத்தையும் அறிந்து வந்து சொல்லுமாறு பணித்தான் ராவணன். ராவணன் கூறியவாறு ஒற்றர்கள் மாறுவேடத்தில் ராமனின் இருப்பிடத்திற்கு சென்றனர். ஆனால் விபீஷணன் அந்த ஒற்றர்களை அடையாளம் கண்டு கொண்டான். உடனே விபீஷணன் அவர்களை ராமர் முன் கொண்டு சென்று நிறுத்தினான். ஆனால் ராமர் அவர்களை விடுவிக்குமாறு கட்டளையிட்டார். ஆனால் வானரர்கள் இவர்களை விடாமல் துன்புறுத்தினர். ஒரு வழியாக இவர்களிடமிருந்து தப்பித்த ஒற்றர்கள் ராவணனிடம் சென்று நடந்தவற்றை கூறினர். மன்னரே, தாங்கள் சீதையை ஒப்படைத்து விடுங்கள், இல்லையெனில் நிச்சயம் யுத்தம் நடைபெறும் என்றார்கள் ஒற்றர்கள். இதை கேட்ட ராவணன் சீதையை அவர்களிடம் அனுப்புவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றான். பிறகு அரண்மனைக்குள் சென்று மந்திர தந்திரங்களை தேர்ந்தவனான வித்யஜித்வா என்பவனை அழைத்தான். அவனிடம் ராமனின் தலையைப் போல் ஒரு தலையை உருவாக்கி கொண்டு வர பணித்தான். அதனுடன் சிறந்த வில்லும் அம்புகளும் கூடவே கொண்டு வர பணித்தான். ராவணனிடம் கட்டளைப்படி வித்யஜித்வா அவற்றை உருவாக்கி கொடுத்தான். ராவணன் வித்யஜித்வா தன் கட்டளைப்படி செய்த ராமனின் தலை, வில் மற்றும் அம்புகளுக்காக பரிசளித்தான். பிறகு ராவணன் அவற்றை எடுத்துக்கொண்டு சீதை இருக்கும் அசோகவனத்தை நோக்கி சென்றான். தந்திரத்தால் சீதையின் மனதை கவர வேண்டும் என நினைத்து ராவணன் சீதையிடம் சென்று, ஏ சீதா, நான் எவ்வளவோ சொல்லியும் ராமனின் நினைவாகவே இருந்த உனக்கு ஒரு துக்கச் செய்தியை சொல்கிறேன் கேள் என்றான் ராவணன். ராமனை நான் கொன்றுவிட்டேன். எந்த ராமனை நம்பி நீயும் என்னை நிராகரித்தாயோ அந்த ராமன் யுத்தத்தில் கொல்லப்பட்டான். இனியாவது நீ என்னை ஏற்றுக்கொள். இதை தவிர உனக்கு வேறு வழி எதுவும் இல்லை என்றான். பிறகு ராவணன், இந்த யுத்தத்தை நேரில் பார்த்த வித்யோஜித்வாவை இங்கே வரச் சொல். போரில் கொல்லப்பட்ட ராமனின் குருதி வாய்ந்த தலையையும் கொண்டு வரச் சொல் என பணித்தான். வித்யோஜித்வா ராவணன் சொன்னதைப் போல் கையில் வில் அம்புகளுடன் அவனால் செய்யப்பட்ட போலி ராமர் தலையுடன் அங்கே வந்து சேர்ந்தான். ராவணன் சீதையிடம், சீதா, வில்லை பார்த்தாயா? இது ராமனின் வில் மற்றும் இந்த தலையை பார்த்து தெரிந்து கொள், ராமன் இறந்து விட்டான். இனி நீ என் ஆசைக்கு இணங்குவதே நன்று என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் ராவணன். சீதை ராவணன் சொன்ன வார்த்தைகளை நம்பிவிட்டாள். சொன்ன வார்த்தைகளை நம்பி துக்கம் தாங்காமல் கதறி அழுதாள். என் கணவர் இல்லாத உலகத்தில் நானும் இருக்க மாட்டேன், என்னையும் கொன்று விடுங்கள் என கதறி அழுதாள். அப்பொழுது விபீஷணனின் மனைவி அங்கு வந்தாள். விபீஷணனின் மனைவி அங்கு வந்து, சீதா, இதெல்லாம் ராவணனின் மாயச் செயல், இதை நீ நம்பாதே. நான் ராவணனின் மந்திர ஆலோசனை கூட்டத்துக்கு சென்று அங்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிந்துவிட்டு வருகிறேன். அதுவரை நீ தைரியமாக இரு என கூறிவிட்டு சென்றாள். நாளை என்ன நடக்கிறது என்பதை நாளை பார்க்கலாமா? நாளைய பகுதியில் பார்க்கலாமா? ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் கனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.